தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. விடாய்த்த ஆத்துமா. எரேமியா 31:25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். விடாய்த்த ஆத்துமா என்று சொல்லும்போது வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகளில் நம்பிக்கையற்று தளர்ந்து போன ஆத்துமா என்று பொருள்படும். கணவர் தனது மனைவியிடமோ, மனைவி தன் கணவரிடமோ, பிள்ளைகள் தன் பெற்றாரிடமோ, பெற்றார் தன் பிள்ளைகளிடமோ பகிர்ந்து கொள்ள வேண்டுமென்று நினைத்தும் தனது கஷ்டங்களை, பாரங்களை விசாரித்து கொள்ள அன்பு வார்த்தை கூற மனமற்று இருக்கும் இந்த உலகில் நம்முடைய பாரங்களை, பிரயாசங்களை, ஆத்துமா விடாய்த்து போகக்கூடிய சூழ்நிலை என்ன, என்னிடம் வா என்று அன்போடு நம்மளை அழைக்கிற, எங்களோடு நம் அருகில் இருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தோய்ந்து காய்ந்து விசாரிப்பற்று எல்லா ஆத்மாவையும் விசாரித்து நன்மையால் நிரப்புவேன் என்கிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனிதனால் கூடாது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். எவ்வளவு பெரிய காரியமானாலும் சோர்ந்து போக வேண்டாம். நாம் ஆராதிப்பவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு சத்துவத்தை அளிப்பவர். மனுஷருடைய பார்வையில் கஷ்டங்கள் வரும், இடரல் வரும், தடைகள் வரும், எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறாமல் போகும். இருதயத்தில் ஒருவித விடாய்த்த நிலை ஏற்படத்தான் செய்யும். கர்த்தர் கூறுகிறார், ஏற்ற நேரத்தில் நான் உன்னை உயர்த்துவேன், என் பலத்த கரத்துக்குள் அடங்கியிரு, உன்னை சம்பூர்ணப்படுத்துவேன் என்கிறார். பிரியரே, வேதாகமத்தில் எலியா என்ற தீர்க்கதரிசியை பற்றி பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரியுமா? மிகவும் தைரியமாய், வைராக்கியமாய் தேவனுக்கு முன்பாக நின்று வானத்திலிருந்து அக்கினியை வரவழைத்து வல்லமையான தீர்க்கதரிசி தன்னை கொலை செய்ய வருகிறார்கள் என்று கேட்டபொழுது பயந்து வனாந்தரத்தில் ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு, போதும் கர்த்தாவே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் முற்பிதாக்களை விட நான் நல்லவன் அல்ல என்று விடாய்த்து போன ஆத்தும நிலையில் இருக்கும் போதும் தேவ தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி உணவு கொடுத்து தண்ணீர் கொடுத்து தேற்றி நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று அனுப்புகிற தேவன் இன்று நம்மையும் விடாய்த்த ஆத்துமாவாக இருக்கும் அனைவரையும் சம்பூர்ணமாய் நிரப்பி ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, எங்களுடைய ஆத்மா விடாய்த்து போயிருக்கிறது, விசாரிப்பற்று இருக்கிறோம் அப்பா. நீர் விசாரிக்கிற தேவனுடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.